எந்த தசாபுத்தி மாறும்போது அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாற போகுது. எந்த லக்னமா இருந்தாலும் 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம் லைஃப். 4, 8, 12 ராகு உட்கார்ந்து தசை நடத்துறது சூப்பரான விஷயம். என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து ராகு திசை நடக்கும்போது அவங்களுக்கு பல விதமான சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க 4, 8, 12 அப்படிங்கிறது எந்த கிரகம் உட்கார்ந்து தசை நடந்தனாலும் அவன் செத்து சுண்ணாமாயிரும். பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னன்னா அதுல ஸ்ரீ வைரவா சரண் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து ஆன்மீகம் குறித்தும் ஜோதிடம் குறித்தும் பல கேள்விகளும் அதற்கான தெளிவான விளக்கங்களும் குறித்தும் நிறைய பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்குரிய பாரம்பரிய ஜோதிடர் திருமதி மணிமேகலை மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். ஸ்ரீ வைரவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் கரூர் அஸ்வமணி மேகலையின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு குரு பயிற்சி, சனி பயிற்சி அப்படிங்கிறது நிறைய குழப்பம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தங்களுக்கு வந்து இந்த தசாபுத்தி மாறுது இல்லை இது மாறுது அப்படிங்கும்போது எந்த தசாபுத்தி மாறும்போது அவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பா மாற போகுது? அதாவது இப்போ தசாபுத்தி அப்படின்னா ஒவ்வொரு லக்னங்களுக்கும் ஒவ்வொரு தசை இருக்கு. சிறப்பாக ஸ்பெசிஃபிக்காக சுக்கிர தசை வந்தால் சூப்பராக இருக்கும், ராகு திசை வந்தால் போச்சு, சனி திசை வந்தால் கஷ்டம் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு லக்னங்கள் பேசிக்காக வந்து எடுக்கும்போது இது பேசிக்கு. ஒவ்வொரு லக்னத்திற்கும் இந்த தசை வந்தால் சூப்பர் அப்படி இருக்கும். இப்போது மெயினாக சொல்கிறது வந்து 1-5-9க்கு உண்டான தசை வர்றதுங்கிறது சேஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் அந்த 1-5-9க்கு உண்டான தசாபுத்தி உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னாலும் மாரகாதிபதி அட்டமாதிபதி சாரத்தில் தான் உட்காந்து தசை நடத்தும். அப்போ அந்த பிரச்சனைகளை ஒரு கௌரவ பிரச்சனையாக கொண்டுட்டு போகும். அது அந்த பிரச்சனைகளை ஜென்யூன்லாம் கொண்டுட்டு போகும், வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கொண்டுட்டு போகும். அதனால இதில் ஹாப்பியாக இருக்கிற தசாபுத்தி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 3, 7, 11 தான். 3 எந்த லக்னமாக இருந்தாலும் 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடத்துல உட்காந்து ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா சூப்பரான ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை. இது தசாபுத்திக்கு உண்டானது. இப்போது ஒவ்வொரு லக்னங்களுக்கு அப்படின்னா இப்போ 1-5-9 தசாபுத்திங்கிறது ஒரு மனுஷனாக்கும் ஒரு கலையை கற்றுக்கலாம், ஒரு அரசு பதவியோ அல்லது நிரந்தரமான ஒரு ஜாப்லேயோ இருக்கிற அமைப்பை அது கொடுக்கும். ஒரு ஊருக்குள்ளே இப்போ நம்ம ஒரு சொத்து சுகங்கள் கட்டி நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான ஸ்டாபிளான ஒரு இடத்த ஒரு தொழில் ரீதியாகவோ குடியிருப்பு ரீதியாகவோ நம்ம ஒரு குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து நிலையான ஒரு விஷயத்தை 1-5-9 கொடுக்கும். நமக்குன்னு ஒரு பையன் பிறக்கிறது, நமக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்கிறது, இதெல்லாம் நமக்கானது. நீங்கள் 2-6-10 அப்படின்னு சொல்லக்கூடியது தனஸ்தானத்தை இண்டிகேட் பண்ணும். அப்போது இந்த 2-6-10 அப்படிங்கிறது நீ என்ன சம்பாதிப்ப, அதை நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறியா, இல்லை எவ்வளோ உழைக்கிறதுக்கு கூலி கிடைக்குதா, இல்லை மற்றவனுக்காக நீ உழைச்சி கொடுத்துட்ருக்கியா, இல்லை நீ உழைக்கிற காசு பூரா வட்டி கட்டிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறது 6ஆம் பாவம் சொல்லும். அப்போ 10 அப்படிங்கிறது நீ என்ன மாதிரி ஜீவனம் பண்ண போகிறீங்க, நிறைய அதுக்குள்ளே இருக்குது. ஒரு 10ஆம் பாவம்ங்கிறது ஒரு ஜீவனம் கர்மம், அடுத்த நம்மளோட ஜென்ரேஷனுக்கு அது என்ன மாதிரி அந்த சொத்து உதவ போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜீவனத்தை வச்சு தான் எடுக்க முடியும். அதுதான் கர்மா கனெக்ட் ஆகிற இடம். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பாவங்கள்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு இப்போது அஸ்ட்ராலஜி பற்றி கொஞ்சம் பேசிக்கான ஒரு நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். பட் அது அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்னன்னே தெரில அப்படிங்கும்போது இதெல்லாம் அவங்க எப்படி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் பிறந்தது கரூர்னு வச்சுக்கலேன், கரூர்லேயே நான் தொழில் பண்ணுறேன், நான் கரூர்லேயே உள்ளூர்லேயே நான் நேம் வாங்கிட்டு இருக்கேன், எனக்கு உள்ளூரை விட்டால் வேறு தெரியாது, போக விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு 1-5-9 ஸ்டாபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அப்போ அவன் அந்த ஊரில் நிலையாக என்ன பண்ணணுமோ அவன் அதைத்தான் பண்ணணும். அவன் வெளிநாட்டு அப்போ அங்கே இருந்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்கு ஆசைப்படுவாங்க, அங்கே தான் சிக்குவாங்க. சரி, இப்போ வெளிநாட்டு இன்கம்ங்கிறது அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்போ உள்ளூரில் இருக்கிற வாய்ப்பை 1-5-9 நம்மளோட எண்ணம் அதுதான் சொல்லும், அதோட மனநிலை அதுதான் சொல்லும். இவங்க நம்ம பரிகாரமோ வழிபாடோ நம்ம சொன்னோம்னா நம்ம உங்களை மாதிரி ஆயிடலாம், நீங்கள் என்ன மாதிரி ஆயிடலாம் அப்படிலாம் முடியாது. இப்போ நீங்கள் சொந்த ஊரில் ஜாதகம் பார்த்து பரம்பரையாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்க வந்து அந்த ஊருக்குள்ள மட்டும்தான் தெரியும், வெளியில் சொன்னால் இப்போ சென்னையில் சொன்னால் தெரியாது. ஆனால் சென்னையில் வந்து மீடியா மூலிமா பிரபலம் ஆகுறவங்க உள்ளூருக்குள்ளே எவனுக்குமே தெரியாது. அந்த மாதிரி யாருக்கு எதுன்னு இப்போ 3-7-11 தான் ஈஸியாக சம்பாதிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் நம்ம பிறந்த இடம் ஒன்று, நம்ம வெளிநாட்டுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்க முடியும், ஆன்லைன் மூலிமா ஜாதகம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ஈஸியாக நான் அங்கே 100 ரூபா தான் வாங்க முடியும், சொந்த ஊரில் ஜாதகம் பார்க்கும்போது 100-200 தான் அந்த காலத்தில் வாங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம மீடியா மூலமாக வந்து பார்க்கும்போது அதோட ரேட்டே வேறு மாதிரி இருக்கும்.
அப்போ வந்து அதுக்கு 1000ங்கிறது 2000ங்கிறது 5000லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுனா 3711. ஓகே. அது பேரு புகழ்ங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் 3711 ஈஸியாக சம்பாதிக்கிறது. இவங்க தான் வந்து நம்ம ஒரு கம்யூனிகேஷன் மூலிமா நெட்வொர்க் மூலிமா நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் இன்னொருத்தர் சொல்கிறீங்க, அந்த பிரான்ச் மூலிமா போகிறதெல்லாம் 3711. அப்போது நம்ம சம்பாதிக்க மாட்டோம், நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம், அது ஒரு இடத்துல உட்காந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், இன்கம் வந்துட்டுருக்கும். ஓகே. ஆனால் இந்த 159 நம்ம நிலையாக ஒரு இடத்துல கௌரவமாக இன்னாருன்னு சொன்னால் தெரிகிற அளவுக்கு நிலையாக பேர் வாங்கணும். ஊருக்குள்ள ஒரு கவுன்சிலர் ஆகலாம், தலைவர் ஆகலாம், இதெல்லாம் 159. அப்போது அது ரீதியாக தான் இவங்க ட்ரை பண்ணணும், அது ரீதியாக தான் இன்வெஸ்டும் பண்ணணும். ஓகே. இப்போ 2, 6, 10 பொருளாதாரங்கிறது எல்லாத்துக்கும் உண்டானது பேசிக்கு. அந்த திசை நடந்ததுன்னா நீங்கள் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறது சொல்லும். இப்போ வந்து திசையை பற்றி பேசும்போது கண்டிப்பாக ராகு கேது பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ராகு கேதுக்கு வந்து ஒரு வீடு இருக்காது, அது வந்து எந்த கிரகத்துக்கு போதோ அதோட வீடு எடுத்துக்கும், அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து ராகு திசை நடக்கும்போது அவங்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நிஜமா? இப்போது நான் பேசிகிட்டு இருக்கிறது பாரம்பரியம். இப்போ நீங்கள் இந்த திசை வந்துச்சுன்னா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பாரம்பரியம் அப்படிங்கிறது வந்ததுன்னா 12 ராசி மானத்தில் ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் வடித்து வச்சிருக்கிற ஒரு விஷயம். நான் அதை தாண்டி வெளியில் போக மாட்டேன், ஏன்னா அதுக்குள்ளேயும் அத்தனை இருக்குது. ஒரு கட்டத்தை போய் ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாவ காரகம்ங்கும்போது அவ்வளோ விஷயம் உள்ளே இருக்கும். நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன ட்ரெஸ் பிடிக்கும், நம்ம எப்படி குடும்பம் நடத்துவோம், எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது, ஒரு பாவத்துக்குள்ளே இருக்குது. சரி. அப்போ வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது திசாபுத்தி அடிப்படையில் ராகு அப்படிங்கும்போது, நீங்கள் இப்போ நாம் 159 பார்த்தோம், 2, 6, 10 பார்த்தோம், 3, 7, 11 பார்த்தோம், 4, 8, 12ன்னு ஒன்று இருக்குது. நான் அதை சொல்லவும் இல்லை, நீங்கள் கேட்கவும் இல்லை. 4, 8, 12 அப்படிங்கிறது எந்த கிரகம் உட்காந்து தசை நடந்தனாலும் அவன் செத்து சுண்ணாம்பாயிடுவான். 4, 8, 12 குருவே உட்காந்து தசை நடத்தினாலும், சுக்கரனே உட்காந்து தசை நடத்தினாலும் அந்த காரக ரீதியாக அது பெரிய ஒரு ப்ராப்ளத்தை. இப்போ 4ங்கிறது சுகம், சொத்து, சுகம், நம்ம எப்படி குடும்பம் நடத்துவோங்கிறதுலேருந்து, நம்மளோட செக்ஷுவல்லேருந்து, நம்ம என்ன மாதிரி டிசைனில் வீடு கட்டுவோம், நம்ம எப்படி ட்ரெஸ்ஸஸ் பண்ணுவோம், அந்த நிலை 4ங்கிறது ஒழுக்கம். இது 8, 12 வேலை செய்யும், அதுவே பிரச்சனையாக வேலை செய்யும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு 4, 12 எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு 8, 12 வேலை செய்யும். இப்போ அதிகமாக வீடு வாசல் சொத்து சுகம் வாங்குறோம்னு வச்சுங்களேன், 8, 12 அதுக்கு பலிங்கிறது, அது அந்த இடத்துல ஏதாவது விபத்துகளை சந்திக்கிறது, நிற்கிறது, கடன் வாங்குறது, ஆக்சிடெண்ட் ஆகுறது, அந்த வீடு கட்டும்போது அவன் விழுந்து நிறைய கட்டடங்களில் இறப்பாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வரும். 4, 8, 12 ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தும் போது வரும். அப்போ வண்டி வாகனங்கள் நிறைய வச்சுருப்பாங்க, அப்போ ஆக்சிடென்ட் போக்குவரத்துலாம் நிறைய வரும். இதெல்லாம் 4, 8, 12 அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி பெருசாக போகும்போது அந்த விபத்து பெருசாக இருக்கும். சின்ன ஆளாக இருந்ததுன்னா அதுக்கு அந்த மாதிரி சின்னதாக இருக்கும். இதுதான். அப்போது இதுக்கு ஹைலைட்டான நாயகன் யாருன்னா ராகு. இப்போ அங்கே தான் சரி சரி மற்ற கிரகங்களுக்கு இது போகுது, ஆனால் ராகு அப்படியே வேற, அவர் தோசை திருப்பி மாதிரி அந்த கிரகம். 4, 8, 12 ராகுவுக்காது தசை நடத்துறது சூப்பரான விஷயம். என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது, சொந்த ஊரில் இருக்கக்கூடாது, நிலையா ஒரு இடத்துல சிக்கக்கூடாது. இது இயல்பாக ராகு தருவார், மற்ற கிரகம் தராது. அதுதான் விஷயம். இந்த ராகு இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஒரு இடத்துல இருந்தேன்னா சிக்கிக்குவேன், இருக்கக்கூடாது. இப்போ சொந்த வீடுங்கிறது என்னன்னாலும் பொழுதானா நான் வீட்டுக்கு போய் தானே ஆகணும், இருக்கக்கூடாது. நான் ரூமில் இருக்கணும், ஒன்று உங்கள் ரூம் கூட ஸ்டே பண்ணணும், இல்லைன்னா ஒரு நாளைக்கு அவங்க ரூமில் ஸ்டே பண்ணணும், அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு நான் கரூரில் இருக்கணும், சென்னையில் இருக்கணும், பெங்களூரில் இருக்கணும். இது ராகு. இந்த மாதிரி பிஸ்னஸோ ஜாப்போ எடுத்துக்கணும், மார்க்கெட்டிங் சார்ந்து எடுத்துக்கணும். அதுதான் ஹைலைட். நீங்கள் 4ங்கிறது வீடு வாசல் சொத்து சோகம்னு சொன்னேன். இப்போ ராகு அங்கே இருந்ததுன்னா எப்படி அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எடுத்துக்கிறாங்களா இல்லையா, அப்போ அவங்க ரவுண்டிங்கில் போய்த்தான் ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கும், போய் பார்த்துட்டு வரணும், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வரணும்னு சொல்லணும். அதுதான். அப்போ பிஸ்னஸை அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ 8 அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து 8 அப்படின்னா இதற்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்னா அதில் நீங்கள் இப்போ நெருப்பு தத்துவத்தில் இருக்குதுன்னு அப்படி வச்சுங்களேன், ஹோமங்கள் சம்மந்தமான விஷயங்கள் நாகப்பிரதிஷ்டையெல்லாம் பண்ணிட்டோம்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும், சிக்க மாட்டோம், சூப்பராக யோகம் பண்ணும். ஆனால் அதுவே நீர் தத்துவமாக இருந்தால் அபிஷேக ஆராதனைகள் தான் பண்ணணும். இதுக்கு சர்ப்பம் சார்ந்து சர்பத்தை ஆபரணமாக கொண்டு சாமிகள் இருக்கு இல்லையா. இப்போ பெருமாள் எத்தனையோ பெருமாள் இருக்கு. அயனசைன ஆதிசேஷன் வந்து ஸ்ரீரங்கநாதர் படுக்கையாக வச்சுருக்காரு, ஆனால் திருப்பதி ஏழுமலையான் வச்சுருக்காரா? இல்லை. அப்போ பெருமாளில் 2 விதம் இருக்கு இல்லையா. அப்போ யார் சர்ப்பமா? இப்போ அம்பாள் நிறைய அம்பாள் இருக்குது, ஆனால் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா
பாம்பை வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அம்பாளுக்கு பால் அபிஷேகம் பண்ணணும், நீர் தத்துவமாக இருந்தது. இதுவும் அந்த இதுலேயே தான் இருக்குது. அப்போது நிலத்தத்துவமாக எடுக்கும்போது எப்படி, நிலத்தத்துவமாக எடுக்கும்போது அன்னதானம் மாதிரி எடுக்கிறாங்க. அந்த அன்னதானம் யாருக்கு செய்யணும்னு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கொண்டே கொடுக்கணுமா, முதியோர்களுக்கு கொடுக்கணுமா, ரொம்ப சாப்பாட்டுக்கே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுமா, இல்லை கேஷில் நம்ம நண்பர்களுக்கு. இதில் இன்னொரு ஹைலைட், அது மீடியாங்கிறதுனால சொல்லக்கூடாது. இப்போ நிறைய பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டின்னு ஒரு அரேஞ்ச் பண்ணி பார்ட்டி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, பந்தாவா பூராமே ட்ரிங்க்ஸ் பார்ட்டி கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் ஓகே. அப்போ அவங்க அதை கொடுக்கும்போது 12ஆம் கொடுக்கும்போது நிறைய சைன் ஆகும். சரி, நீங்கள் பார்ட்டி அப்படின்றதே அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணுறதுக்கு தான் பார்ட்டி கொடுப்பாங்க. அங்கே ராகு வேலை செய்யும், குரு வேலை செய்யாது. ஓகே. இப்போ அதெல்லாம் அவங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஒரு பிரபலமாக இருக்கிறவங்க அது ஒரு கிரகங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும்போது 4-8-12ங்கிறது ஒரு உட்கார்றது யோகாதிபதி சாரத்தில் உட்காரும்போது தவறாக இல்லாமல் யோகாதிபதி சாரத்தில் அது தவறு தான், ஜென்யூன்லாம் கொண்டுட்டு போகும், லாபமாக கொண்டு போகும். இது என்னன்னா அனுபவம் வேணும், அந்த நெளிவு சுழிவு தெரியணும், அதுக்கு பார்க்குற கிரகம் அந்த வீட்டு அதிபதி சப்போர்ட் பண்ணணும். 4ங்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நமக்கு 10 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் வந்தால் தானே நீ சுற்றுவ, வரலன்னா என்ன பண்ணும், இருக்கிற வீட்டை இடிச்சு கட்டிக்கிட்டு இருப்பான். 4ல் ராகு சொந்த வீட்டில் இருந்தான்னா அந்த வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஒளி ஆயிடும், பண்ணிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் 4ல் ராகு. நீ சொந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் அது அப்படி ஆகுது, கரையாக முடிக்கும், ஏதாவது ஒன்று பாம்பு வீட்டுக்குள்ள வரும், இதெல்லாம் பண்ணும். இப்போ இது நல்லா இருக்குல்ல, இதை வந்து இது இயல்பாகவே கொடுக்கும். அப்போ அவன் பரதேசியாட்ட சுற்றிக்கிட்டு இருக்கான் பையன் கிராமத்தில், அது அப்படி இல்லை. அவனுக்கு சுற்றுறதுக்கு உண்டான ஃபேஸ் மட்டும் கிடைக்கல அவனுக்கு சரியான இடத்துல. இப்போலாம் நம்ம இந்த மாதிரி வரும்போது அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது அதை பிஸ்னஸாக எடுத்துக்கிறாங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆகிறாங்க. இல்லைன்னா இப்போ நம்ம பிள்ளைங்க ஒரு டிகிரி பண்ணுது, நார்மலாக ஒரு டிகிரி 4 வருஷம் +2 முடிச்சுட்டு 4 வருஷம் ஒரு டிகிரி பண்ணிவிட்டு ஐடி கம்பெனிக்கு வருது, 1 லட்சம் 2 லட்சங்குது 4 வருஷத்தில். அந்த சேலரி நம்ம பரம்பரையாக சம்பாரிச்சா கூட 1 மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியாது கிராமத்தில் விவசாயத்தில். எப்படி யார் கொடுக்குறா, ராகு தான். ராகு சந்திரன் மட்டும்தான் இந்த அப்டேட்டுக்கு கம்யூனிகேஷன் உண்டான கிரகம். இவங்க தசாபுத்தி நடத்தும்போது அது பிரயாணம். எப்போ கரண்ட்டு சுவிட்சை போட்டால் எல்லா பக்கமும் அந்த கரண்ட் பாஸ் ஆகுதோ இம்மீடியட்லியாக பாஸ் ஆகுது இல்லையா, இது சந்திரன் ராகு. அந்த ஸ்பீடு அவங்ககிட்ட இருக்கும். அந்த ஸ்பீடை ஒரு இடத்துல முடக்குனா அவனுக்கும் அனர்த்தம், அந்த குடும்பத்தில் இருக்கிறவனுக்கும் கஷ்டம். அவனை வெளியில் விட்டுட்டா அது பூரா அவனுக்கு காசாகும். இதில் ஒரு அந்த வீட்டு அதிபதி ஆட்சி உச்சங்கள் பெற்றுச்சுன்னா அவன் ஓடுற ஓட்டமோ அவரை செய்கிற தவறுகளோ நியாயப்படுத்தப்படும். தவறு தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, ஆனால் நியாயப்படுத்தப்படும். தப்பு சம்பாதிச்சிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், மதிப்பான், 4 பேர் போய் நிற்பான். ஆனால் அதுவே முறையில்லாமல் போகும்போது சிகரெட் குடிக்கிறது, குடிசைவரில் போய் உட்காந்துருக்கிறது, சினிமாவுக்கு போகிறது, கட்டடிச்சுட்டு சுற்றுறது, கிளாஸ் ரூம் அவங்களால உட்கார முடியாது. அதனால தான் இளமையில் ராகுதிசை வரும்போதெல்லாம் ஜாக்கிரதையாக அந்த குழந்தைகளை வச்சுக்கணுங்கிறது. அதுக்கு தான் ஹாஸ்டலில் போடுங்கிறது. ஹாஸ்டலில் போட்டால் அதான் ஹாஸ்டலில் போடுங்கன்னு ஏன் சொல்கிறான், ராகு 4ல் இருக்கும்போது ஹாஸ்டலில் போடுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா, அதுதான். அப்போ அவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அவங்க எந்திரி அங்கே போய் பாரு இங்கே போய் பாருன்னு வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டான், அது அந்நிய மக்கள் ஆயிடுதுல. அந்த மாதிரி அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அதை பக்குவமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதை தொழிலாக எடுத்து கொடுத்தா பிள்ளைகளுக்கு நல்லது. இல்லைன்னா என்ன தான் பொத்தி வச்சாலும் 4-8-12 அது வேலையை காமிச்சிடும். ஆனால் இந்த 4-8-12 துஸ்தானம் சொல்கிற இடத்துல ராகு கேதுகள் இருந்து 12ஆம் இடத்து அதிபதியோட தொடர்பு கொண்டு இதில் வந்து குரு வந்து பார்க்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா குரு மறையணும், அதாவது லக்ன ரீதியாக குரு மறையணும். மறைஞ்சிது அப்படின்னா இந்த ராகு செம்மையாக நமக்கு வேலை செய்யும். குரு பார்த்தா அதை கண்ட்ரோல் பண்ணுறேங்கிற பேரில் அவனை திருத்துறேங்கிற பேரில் கெடுத்து விடுவாங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ 4, 8, 11, 17, 12 அப்படிங்கிற இடத்துல வந்து மற்ற கிரகங்கள் இருக்கும்போது அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் ராகுவும் சந்திரனும் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லும்போது இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சொன்னீங்கல்ல, நம்ம இப்போ ஸ்கூல் படிக்கும்போது அவனை வந்துட்டு ஹாஸ்டலில் போடணும் அப்படின்னு சில கண்டிப்புகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு வழிகாட்டு. இப்போ எத்தனை எவ்வளோ வருஷம் வந்து இந்த ராகு சந்திரனோட பார்வை வந்து இந்த இடத்துல இருக்கும்? தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி